வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோடங்கி. நம்முடைய கோடங்கி வாய்ஸ் பார்வையாளர்களுக்கும் நம்முடைய நேயர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வருகிற புதிய ஆண்டு உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக, வெற்றிகரமான ஆண்டாக அமையட்டும். நம்முடைய சேனலுக்கு கொடுக்குற உங்களுடைய ஆதரவு வழக்கம் போல் எப்போதும் தொடரட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை முழுமையாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தொடரும் 3வது நாளாக விசாரணை, சிபிஐ என்கொயரியில் 3வது நாளாக தொடரும் விசாரணை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன விஷயங்கள் கேள்விகளாக முன்வைக்கப்பட்டது, என்னென்ன விஷயங்களை அவர்கள் பேசியதாக வெளியில் தகவல்கள் வந்தது அப்படின்ற விஷயங்கள் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நம்முடைய பார்வையாளருக்கு அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம பதிவிடுறோம். இந்த வீடியோவுக்கு உங்களுடைய முழுமையான ஆதரவு வேண்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக என்னன்னா, தாவேகா இந்த கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்தே அந்த ரசிகர்களுடைய அந்த எண்ணிக்கை ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அதிகமான கூட்டங்கள் அவங்க சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. கூட்டத்தை சேர்க்குறாங்க. தானாக தன்னெழுச்சியாக வருதுன்னு அவங்க சொன்னாலும் அது உண்மை இல்லைன்றது பல சந்தர்ப்பங்களை நம்ம ஆதாரங்களோடு நம்ம சொல்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு சிபிஐ அதை ஒரு கேள்வியாக முன்வைத்திருக்கு. கிட்டத்தட்ட கேட்கப்பட்ட ஏகப்பட்ட கேள்விகள், நூற்றுக்கணக்கான கேள்விகளை கரூர்லையும் கேட்டாங்க. அப்புறம் இங்க டில்லியிலும் அந்த கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. பிரதானமான சில கேள்விகள் மட்டும் மிக முக்கியமான கேள்விகளாக பார்க்கப்படுது. அப்படி என்ன மிக முக்கியமான கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் கேள்வியாக, இப்ப நம்ம நிறைய கேள்வி, இதுதான் முதல் கேள்வின்னு நாம திட்டமிட முடியாது. நமக்கு தகவல் அடிப்படையில் சொல்றோம். அதுக்கு அவங்க பிரதானமா நீங்க எத்தனை மணிக்கு நேரம் வாங்கினீங்க, எத்தனை மணிக்கு புறப்பட்டீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நிறைய பேர் பேசிட்டாங்க. இந்த தகவல் தான் கேட்டாங்க, இந்த தகவல் தான் கேட்டாங்க. சிபிஐ இது போல பல கேள்விகளை கேட்டாலும் மிக முக்கியமாக கேட்ட கேள்வி, ஏன் இதை கேட்டிருக்காங்கன்னா, தாமதமாக வந்ததுதான் இந்த மரணங்களுக்கெல்லாம் காரணம் என்பதை இவர்கள் வாயாலே ஒப்புக்கொள்ள வைப்பதற்கான ஒரு வழி. சிபிஐ மிக தெளிவாக இந்த உரையாடல்களை மிக அழகாக எழுத்துப்பூர்வமாகவும் வாங்கியிருக்காங்க, ரிட்டன்லயும் வாங்கிட்டாங்க. அவங்க பேசுவதை ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்காங்க. நாளைக்கு நாங்க பேசவே இல்லை, ஏன்னா இந்த தாவேகாவுடைய நிர்வாகிகள் எல்லாருமே பொய் சொல்வதில் மன்னர்களா இருக்காங்க. கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்குவதில் இவர்களை மிஞ்ச ஆளே கிடையாது. ஏன்னா A1 அக்யூஸ்டா இருக்கிற மதியழகன் மனைவி தான் தொடர்ச்சியாக பல விஷயங்களை பொய்யான தகவலை பரப்புனாங்க. நம்பர் 1 அவங்க தான் அரெஸ்ட் பண்ணப்பட வேண்டிய நபர். A1 மதியழகன் கூட கிடையாது, ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர். ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஒரு கதை சொன்னாங்க பாருங்க. கத்தி வச்சு குத்துனாங்க, மயக்க ஸ்ப்ரே அடிச்சாங்க, மயக்க மருந்து தெளிச்சாங்க, கழுத்துல துண்டை போட்டு இருக்குனாங்க, ஏறி மிதிச்சாங்க, தள்ளி விட்டு மிதிச்சாங்க அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரியை, இல்லாத ஒன்றை கற்பனையாக ஒரு விஷயம் சொன்னாங்களா, அது அனைத்துமே கேள்வியாக அங்க வைக்கப்பட்டது. அப்படி வைக்கப்பட்ட விஷயத்துல என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இப்படிலாம் இல்லைங்க, நாங்க அதற்கு முழுமையான பதில் தாவேகா தரப்பட்ட இல்லை. அவங்க கேட்ட கேள்வி, நீங்க நேரம் எப்போ வாங்கினீங்க, 3 மணில இருந்து 10 மணிக்கு தான் நான் நேரம் வாங்கணும்னு நீங்க சொன்னால், ஏன் உங்களுடைய பொதுச் செயலாளர் 12 மணிக்கு தலைவர், வருங்கால முதலமைச்சர், மக்கள் விரும்பும் முதலமைச்சர் இங்க பேசுவார்னு ஏன் அறிவித்தார்? அதே வேலுச்சாமிபுரத்துல அறிவிக்கிற அந்த வீடியோவாக இருக்கு. ஏதோ டெக்ஸ்ட் போட்டாங்கன்றதெல்லாம் தாண்டி டெக்ஸ்டும் போட்டிருக்காங்க. எக்ஸ் தளத்துல 12 மணிக்கு இங்க விஜய் அவர்கள் கழக தலைவர் இங்க பேசுவார் அப்படின்னு சொல்லி எக்ஸ் தளத்தில் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்திலையும் அவங்க பதிவேற்றி இருந்தாங்க. என்னத்திற்காக அதை நீங்கள் அங்க 12 மணின்னு சொன்னீங்க? யார் சொல்ல சொன்னது? இதற்கு பதில் அவங்ககிட்ட இல்லை. 2வது, ஏற்கனவே இந்த 27ஆம் தேதி நீங்க திட்டமிட்ட பயணம்ன்றது நார்த் மெட்ராஸ், சென்னையில, நீங்க வட சென்னையில தானே உங்க கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தீங்க. இப்ப ஏன் திடீர்னு இந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க? ஏன் இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன, தெளிவான காரணம் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கும் அவங்ககிட்ட பதில் இல்லை. யார் இந்த பயண திட்டத்தை வகுத்தது? அதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. 3வது நாளாம் இதே கேள்விதான். அதிகாரிகள் தானே மாற்றம், ஆனா கேட்கிற கேள்வி ஒண்ணுதான். 2வது, அந்த இடத்திற்கு காவல்துறை உங்ககிட்ட என்னென்னலாம் கட்டுப்பாடுகளை சொன்னாங்க, அதெல்லாம் எதை ஃபாலோ பண்ணீங்க? நீங்க உங்க பஸ் வருது இல்ல, உங்க பஸ் வரும்போது உங்க பஸ் கூடவே வந்தாங்களே, எங்க இருந்து வந்தாங்க, எங்க இருந்து அவர்களை கூட்டு வந்தீங்க? இந்த கூட்டத்திற்கு, அதாவது வேலுச்சாமிபுரத்தில் நடந்த அந்த கூட்டத்திற்கு எத்தனை மாவட்டத்திலிருந்து நீங்கள் ஆட்களை திரட்டினீர்கள், அல்லது எத்தனை மாவட்டத்திலிருந்து ஆட்கள் வரவழைத்தீர்கள், இல்ல எத்தனை மாவட்டத்தில் அவங்க வந்தாங்க அப்படின்ற கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இல்லை. இதை கேட்டிருக்காங்க, கேள்வியா பதில் இல்லை. ஏன் இந்த கேள்வியை முன் வச்சிருக்காங்கன்னா, அப்பதான் இந்த இடத்துல இந்த கரூர் பகுதி மக்கள் மட்டும் வரல, ஏற்கனவே கூடவே நாமக்கல்ல இருந்து ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்தாரு. ஏற்கனவே இங்க இருந்த மக்களோட அந்த மக்களும் கிளப் ஆகும் போதுதான்
அந்த கூட்டத்துக்கு இடையிலேயே அந்த பஸ் உள்ள போனதுதான் இந்த நெரிசல் மரணங்களுக்கெல்லாம் காரணம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவங்க வாயிலேயே நீங்க என்ன சொன்னா, நீங்க நிராயுதபாணியா உள்ள போயிட்டு ஒருத்தரை போய் விசாரிக்க போயிட்டு அவன் பொருளை எடுத்து அவனையே போடுறதுன்னு இருக்குல்ல, அது மாதிரி இவங்க வாயிலேயே அந்த கேள்வியும் கேட்டுட்டு இவங்க கிட்டே பதிலும் இருப்பதற்கான ஒரு விஷயத்தை தான் சிபிஐ செய்திருக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த தாமதமாக வந்ததுதான் இதற்கு காரணம் அப்படின்னு ஒரு எழும்புகிற குற்றச்சாட்டுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? இந்த தாமதத்துக்கான பதிலை இதுவரைக்கும் சொல்லவே இல்லையே, காரணம் என்ன? இதை விட மிக முக்கியமான கேள்வியாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பஸ் உள்ள போச்சு இல்ல, இப்ப பஸ் டிரைவர் ஓட்டிருப்பார், அந்த டிரைவர் பஸ் முன்னாடி எடுக்கணும்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். கூட்டம் இருக்கு, நிறுத்திட்டாங்க, போலீஸ் சொல்லுது நீங்க போகாதீங்க, முன்னாடி இங்கேயே ரொம்ப கூட்டம் இருக்கு, இங்கேயே இப்படியே பேசுங்க அப்படின்னு. பஸ் முன்னாடி மூவ் பண்றாரு இல்லையா, டிரைவர் மூவ் பண்ற, அவரா மூவ் பண்ணிருக்க முடியாது, அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒண்ணு விஜய் சொல்லிருக்கணும், முன் சீட்ல அவர் தான் உட்காந்துருக்காரு, நீ போப்பா கொஞ்சம் முன்னாடி போ அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். அல்லது அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து யாரோ அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் டிரைவருக்கு. அந்த யாரோ ஒருத்தர் ஆதவா அல்லது புசி ஆனந்தா, யார் அந்த பஸ்ஸை நகர்த்த சொல்லி உத்தரவு போட்டது? இந்த கேள்விக்கு விடை இல்லை. ஆனா விடை இவங்க சொல்லல. இதுக்கு சிபிஐ என்ன பண்ணிருக்குன்னா, டிரைவரை கூப்பிடுன்னு சொல்லிடுச்சு. இப்ப டிரைவர் கிட்ட இந்த மாதிரி கேள்விகளை கேட்டிருக்காங்க. டிரைவர் திருன்னு முழிச்சிருக்காரு. ஏன்னா சொன்னால் மாட்டிப்பாங்க, அவர் என்ன பேசினாலும் மாட்டிப்பாங்க. அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னது ஆதவ். அதாவது என்னன்னா, இவங்க எல்லாம் எப்படி தெரியுமாங்க, கேள்வி ஒருத்தருடைய இன்னொருத்தருடைய கேள்வி எடுத்துதான் இவங்க பதில் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அமித்ஷாட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அதை என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில் அமித்ஷாவை பார்த்து அந்த கேள்வி கேட்கிறார். நீங்க தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி, இங்கெல்லாம் நீங்க உங்களுடைய எந்த செல்வாக்கும் எடுபடாது, நீங்க பண்றதெல்லாம் நாங்க தான் எல்லாத்தையுமே தொடர்ச்சி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமே, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்களேன்னு அமித்ஷா அவர்களுக்கு சொன்ன பதிலை, அதற்கு பதில் யார் சொன்னதுன்னா விஜய் சொல்றாரு. நீங்க என்ன சினிமா டயலாக் பேசுறீங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க, நீங்க பேசுற சினிமா இல்லையா அப்படின்னு. அதற்கு பதில் சொல்றதுக்கு எங்க அண்ணன் நயினார் இருக்காரு, அக்கா தமிழிசை இருக்காங்க, இன்னும் பிற தலைவர்கள் இருக்காங்க, அவங்க பதில் சொல்லிட்டு போறாங்க. ஏன் இவரு முந்திக்கிட்டாருன்னா, இவங்களுக்கு வழக்கமா இதுதான். என்ன அஜந்தா மண்டபத்துல எவனோ எழுதி கொடுப்பான்ல, அதை படிக்கிறது தான் இவங்க வேலை. அப்ப இந்த கேள்விக்கு டிரைவர்கிட்ட கேட்கறாங்க கேள்வி, எப்பா உன்னை யாருப்பா முன்னாடி மூவ் பண்ண சொன்னது, யார் சொன்னது சொல்லு அப்படின்னா, அவரு திருன்னு முடிக்கிறாரு, பதில் சொல்ல தெரியல, அல்ல தடுமாறினாராம். அந்த இடத்துல ஆதவ் உள்ள புந்து, சார் இது இப்படி சார், அது அப்படி சார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிலை சொல்ல, சிபிஐ அதிகாரிகள் கேள்வி உங்ககிட்ட கேட்கலங்க, அவர்கிட்ட கேட்டோம், அவர் என்ன சொல்றாருன்னு நாங்க பண்ணோம், அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லி மிக ரொம்ப நுட்பமாக அந்த கேள்வி பதிலை ரொம்ப அழகாக அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. டிரைவரால் பதில் சொல்ல முடியல, திருன்னு முழிச்சதோடு அது சந்தேக பார்வையோடு அங்க அந்த கேள்வி முன்வைத்திருக்கிறார்கள். அது கொஸ்டின் போட்டிருக்காங்க, அந்த கேள்வி குறி போட்டாங்க. அந்த கேள்வியில பஸ் முன்னாடி தள்ள சொன்னதான் அக்யூஸ் நம்பர் 1. ஏன்னா அது முன்னாடி போனதுனாலதான் அலையலையாக மக்கள் பெரிய பஸ் உள்ள வருதுன்னு ஒதுங்க போய் நெரிசல் ஏற்கனவே கிட்டத்தட்ட 7 to 9 மணி நேரம் மக்கள் காத்திருக்காங்க. சோறு தண்ணி கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, நல்ல காற்றோட்ட வசதி இல்லை. என்னதான் வெளியில அவங்க ஓப்பன் ஏர்ல நின்னா கூட ஒருத்தர் நெருக்கி தள்ளி மூச்சு ஒருத்தருடைய மூச்சு காற்றை இன்னொருத்தர் சுவாசித்து, அப்படி ஒரு மிக மோசமான நிலையில நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு தான் இந்த மரணங்கள் நடந்திருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையில இருந்து எல்லா அறிக்கையும் சொல்லுது. இங்க எங்கேயும் சதி கோட்பாடு இல்லை என்றது மிக தெளிவாக சொன்ன பிறகும் சதி இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறாரு நிர்மல்குமார். சிடிஆர் நிர்மல்குமாருடைய இந்த சதி கோட்பாட்டுக்கு அவரே பதில் சொல்லி அவரே மாட்டிருக்காரு. ஏன்னா அவர் தான் இதெல்லாம் தொடர்ந்து அங்க முன்னாடி இந்த சிபிஐல பேசிட்டு வந்தவொடனே ஆதவ் மூஞ்சி வெளியேறி போச்சு, ஓடி போறாரு. புசியானதுக்கு பதில் சொல்ல முடியல, ஓடி போயிட்டாரு. ஏன் ஓடி போனாங்கன்னு நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்றேன். ஆனா சிடிஆர் மட்டும் பத்திரிகையாளர்கிட்ட நல்ல ஒரு மாதிரி அவங்க இல்லைங்க, நான் ஊடகத்துல அதெல்லாம் பேசினா சரியா இருக்காது, இதுதான் நடந்திருக்குங்க, நாங்க அவங்க கேட்ட ஆதாரம் கொடுத்துட்டோங்க, நாங்க கேட்ட விஷயங்கள் கொடுத்துட்டோம், நாங்க கேட்ட ஆடியோ கொடுத்துட்டோம், வீடியோ கொடுத்துட்டோம்னு நிறைய விஷயத்த சொல்லிட்டு சதி இருக்குன்ற மாதிரியே மறுபடியும் தொடர்ந்து முதல்ல இருந்தே பேசுறாங்க. அப்ப புதுர்கொள்ளை இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாம கீழே வந்தாலும் என் மீசையில மண் ஓட்டலன்னு சொல்லிட்டு இப்படியாக பொய்யை பரப்பிக்கிட்டே அவர் ஒவ்வொரு நாளும் கடந்து போறார். இன்னைக்கும் அவர் தான் பேசியிருக்காரு. ஆனா சிடிஆர் நிர்மல்குமார் சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, அவர்கிட்ட தான் கேட்டிருக்காங்க, நீங்க சதின்னு சொல்றீங்களே, இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்க இப்படி எல்லாம் இருக்கிறது, அதை தள்ளி விட்டாங்க, நெருக்கினாங்க, திட்டமிட்டாங்க, எங்களுக்கு இவர்கள் மீது எல்லாம் சந்தேகம் இருக்கலாம் சொல்றீங்கல்ல, அதற்கான வீடியோ ஆதாரங்கள் ஆடியோ ஆதாரங்கள் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. எதுவுமே சமர்ப்பிக்கப்படல, பொத்தாம் பொதுவாக வாய்க்கு வந்ததை பேசியிருக்காங்க. இதுக்கு இடையிலேயே இந்த விசாரணையிலேயே ஒவ்வொரு நாளும் மதிய வேலையிலையும் சரி,
எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்பெல்லாம் புசி ஆனந்த் விஜய் வந்து புசி ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு நாளில் முடியும் என்று நினைத்தார்கள். தாவேகா தரப்பே இந்த விசாரணை 3 நாள் நடக்கும், தொடர்ச்சியாக நம்மளுக்கு போட்டு வறுத்தெடுப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. இவங்க நினைச்சதுன்னா சிபிஐ போனவொடனே கடப்புல போட்டுருவாங்க. எவ்வளவோ கேஸ் சிபிஐல இருக்கு, எந்த கேஸையும் தூசி தட்டல, அப்படியே கடப்புக்கு போயிருச்சு. நீ எந்திரிக்காது நிலைமை ஆயிடுச்சு. ஆனா நம்ம கேஸை மட்டும் இவங்க அதே மாதிரிதான் தூக்கி கிடப்பில போட்டுருவாங்க. நமக்கு ஜாலியா எலெக்ஷன் வரைக்கும் அப்படியே ஓட்டிட்டு திமுக தீய சக்தி அது சக்தி இந்த சக்தின்னு சொல்லிட்டு நம்ம பேசி மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி என்னத்தையாவது உள்ள பூந்து ஆட்டத்தை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு சிறுபிள்ளைத்தனமா விஜய் ஒரு முடிவு எடுக்க, அந்த முடிவுல சின்ன பையன் தான் நீ வா அப்படின்னு சொல்லி நங்கு மண்டையிலே 2 கொட்டு கொட்டி இருக்கு. ஒரு சொன்னார்ல விஜய், உயர் நீதிமன்றம் கொட்டுச்சு திமுக தலையிலன்னு. திமுக தலையெல்லாம் கொட்டலங்க, யார் மண்டையில கொட்டி இருக்கு தெரியுமா? விஜய் மண்டையில கொட்டி இருக்கு. யார் கேட்டு நீ வந்து லேட்டா வந்தேன்னு கேட்டிருக்கு, பதில் கிடையாது அந்த ஆள்கிட்ட, யாரே அந்த தாவேகா கும்பல்கிட்ட கிடையாது. இன்னொரு விஷயம், விஜய்க்கு இவர் தகவல் அங்க இருந்து பாஸ் பண்ணிட்டே இருக்காரு. சார் இத மதியான சாப்பாடு லஞ்ச் டைம்ல, ஏன்னா அவங்களை வந்து ஹராஸ் பண்ணல, உளவியல் ரீதியா சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாங்களே தவிர முழுமையா வந்து எதிர்ப்பை காட்டுகிற விதமாக கடுமை காட்டவில்லை. சிபிஐ ரொம்ப அழகா ஃப்ரெண்ட்லியா அவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு வந்து அவங்க கேட்கிற சப்பாத்தி வாங்கி என்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து சோறு போட்டு மவராசன் விசாரிச்சிருக்கு. சிபிஐ வர மவராசன்கள் இந்த தாவேக கும்பலுக்கு சோத்தையும் போட்டு விசாரிச்சிருக்காங்க. கூடவே வந்து காவல்துறை அதிகாரிகள் இவங்கிட்ட கேட்டவொடனே அதற்கு உடனடியாக கேள்வி காவல்துறை அதிகாரிட்ட மொத்தமா உட்கார வச்சு ஒரு கேள்வி, அப்புறம் தனித்தனியா பிரிச்சு ஒரு கேள்வி, அரசாங்க தரப்புல ஒரு கேள்வி, அப்புறம் வந்து தாவேக கட்சி தரப்புல ஒரு கேள்வி, இப்படியாக இந்த 3வது நாள் இன்றையோடு அந்த கேள்வி பதில்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. ஆனா முற்று பெற்று விட்டது, புல் ஸ்டாப் வச்சுட்டாங்க சிபிஐன்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் வேணாலும் மீண்டும் ரீகால் பண்ணலாம், மறுபடியும் அவர்களை அழைக்கலாம். ஏன்னா 3 பேரும் 4 பேரும் மாத்தி பேசியிருக்காங்க. போதா குறைக்கு நீங்க டிரைவரு பல விஷயத்தை பேசாம திருன்னு முடிச்சு மாட்டிருக்காரு. அப்ப இன்னொரு விஷயம், அவர்கள் கொடுத்த ஆடியோ வீடியோலயே சில விஷயங்களை காவல்துறை தாமதப்படுத்தி வர சொல்லுச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை காவல்துறை மீது பழி போடுவதற்காக நிர்மல்குமார் உட்பட ஆதவ் உட்பட புசி ஆனந்த் உட்பட சொன்ன உடனே தாமதப்படுத்தி வர சொன்ன காவல்துறை நீங்க வந்து சீக்கிரம் வாங்கன்னு பேசின ஒரு விஷயம் ஆடியோவாக இருக்கிறது. அதை வந்து எங்களையாக நீங்க வந்து லேட்டா வர சொல்றீங்கன்னு நான் கேட்கவே இல்லை சார், எங்க வேலைக்கு நாங்க வரோம், தாமதமா ஏன் சார் வரீங்க, சீக்கிரம் வாங்க போலீஸ் சொல்லியிருக்கு, நீங்க மாத்தி பேசுறீங்க அப்படின்னு புசி ஆனந்த் பேசுகிற ஆடியோவை அந்த பஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த ரெக்கார்டர் மூலமாக சிபிஐ அதிகாரிகள் கேள்வி கேட்கும்போது புசி ஆனந்த் முகம் வெளிரி விட்டதான், பயந்து விட்டாராம். என்னடா இது, இன்னும் என்னென்னலாம் வச்சிருக்காங்க தெரியல, நம்ம தான் எல்லாத்தையும் அழிச்சு தானே கொடுத்தோம். ஆதவ் வந்து அந்த ரெக்கார்டெல்லாம் கொடுக்கும் போது அவங்க அழிச்சு தான் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஆனா இவங்க அதை கைப்பற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க. கைப்பற்றினதுல ரெக்கவரி பண்ணி நிறைய விஷயங்களை எடுத்திருக்காங்க. அதெல்லாம் அவங்க ரெக்கார்டா வச்சுக்கிட்டு தான் இவங்க கிட்ட வந்து மிக மோசமான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். இதை செஞ்சிட்டோம் நீங்க குற்ற உணர்ச்சியே இல்லாம எப்படி வந்து பழி போடுறீங்கன்ற மாதிரி அதுதான் கேட்கல. ஏன்னா அது கேட்காது சிபிஐ. சிபிஐக்கு சொல்லப்பட்ட விஷயம் இவங்களை அப்படியே மெல்ல தள்ளி வந்து கேட்டுக்குள்ள கொண்டாந்து நீ படிட்டு கேட்டை போட்டிடணும். கேட்டை போட்டிட்டு கேட்டை விட்டு வெளியே போனோம்னா நான் சொல்றதை செய், அப்போ உனக்கு நான் கேட்டை திறந்து விடுறேன், ராஜ மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு புரியலையா நான் சொல்றது? இப்ப எங்க அக்கா தமிழிசையும் நைனாரும் என்ன சொல்லியிருக்காங்க, விஜய் வந்து சுதந்திரமாக விஜய் வந்து அவர் நினைப்பதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களோடு அணி சேர்ந்தால் மட்டும்தான் அது நடக்கும்னு பேசியிருக்காங்க. புரியுதா? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல, யாரு இதுக்கெல்லாம் சூத்திரதாரி, என்ன நடக்குது, யார் விஜயை வந்து தங்களுடைய கைப்பாவையாக வைப்பதற்கு துடிக்கிறார்கள் அப்படின்னு தெரியுதா? இது ஒரு மங்குனி, இது ஒரு தற்குறி, இது எவன் எடுத்த கைப்பிள்ளை, யார் எடுத்தாலும் விளையாடலாம். இது பொம்மை. எது? நம்ம விஜய். யாரோனாலும் எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். விஜய் முட்டு கொடுப்பவர்கள் வந்து ஒரு கூட்டம் இருக்கு. விஜய் ஆகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த நல்லவர், அவர் வந்து 200 கோடி உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கார், மிச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கார் அப்படின்னா உச்சா போற லெவல்ல தான் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கட்சிக்காரங்கிட்ட. நாளைக்கு இதே கேள்வி விஜய் கிட்டும் கேட்பார்கள். விஜய் நிச்சயமாக தை பிறந்தால் வழி பிறக்கும்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவருக்கு வழி பிறக்காது. வழியை அடைப்பதற்கான வேலையை சிபிஐ செஞ்சிச்சு. சிபிஐ தாவைக்காக கேட்டு போட்டாங்க. இப்ப விஜய் நிச்சயமாக விசாரணை வளையத்துக்குள் வருவார். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், கிடைத்த தகவல் சார்ஜ் ஷீட்ல அவர் பேர் இருக்குன்னு. அதற்கு உதாரணமாகவே சில விஷயத்தையும் சொல்லிட்டோம். தெலங்கானா சம்பவத்தை சொல்லிட்டோம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்க்கிறவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்ன்றதை தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அந்த அடிப்படையில விஜய் பொங்கல், ஏன் பொங்கல் அப்படின்னு வைக்கிறாங்கன்னா அவருடைய படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதனால நீ படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணு, நீ என்ன வேணா பண்ணு, எல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து சேருப்பா, பொங்கல் நேரத்துல வந்து சேரு, நாங்க கூப்பிடுறோம் வா, வந்த பிறகு நாங்க சொல்றது மாதிரி நீ நடந்துகிட்டா ராஜ மரியாதையோடு வெளியில அனுப்புவோம்.
இல்லைன்னா வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு சிபிஐ நிச்சயமாக வரும் என்கிறாது. அங்கிருந்த விசாரணையை எதிர்கொள்ளுகிற, அது விசாரணையை பார்த்து கொள்ளுகிற, விசாரணை குறித்து வெளியில தகவல் பரப்புகிறவர்கள் சொல்ற விஷயம். எப்படிங்க அங்க உள்ள நடந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது? இப்ப எல்லாரும் கேள்வி வரும். நீங்க வந்து சென்னையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க, டெல்லியில நடக்குது, உள்ள சிபிஐ அதிகாரிகள், எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, 3 தரப்பிலிருந்து இந்த தகவல்கள் வெளியிடப்படலாம், 3 தரப்பிலிருந்து தகவல் கசிய விடப்படலாம் அப்படின்றது லாஜிக்கான விஷயம். நீங்களே உங்க பார்வைக்கே விடுறேன், உங்களுடைய கவனத்துக்கே விடுறேன். நீங்க எல்லாம் இந்த பார்வையாளர்களா இருக்கிற எல்லாரும் அறிவாளிகள், மிக மிக மிகச்சிறந்த அறிவாளிகள். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒண்ணு தாவேகா தரப்பு. தாவேகா தரப்பு தனக்கு சாதகமான விஷயங்களை நைஸா அவங்க நேரடியா சொல்ல மாட்டாங்க, வெளியில ஆதரவாளர் மூலமா கசிய விடுவாங்க. செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? உண்டு, அவங்களுக்கு சாதகமான தகவல் இருந்தால். அல்லது காவல்துறை, போலீஸ் டிபார்ட்மெண்ட், காவல்துறை, அரசு நிர்வாகம், அங்க நடக்கிற விஷயங்களை அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படும் அப்படின்னு சொன்னா அந்த தகவலை சொல்ல மாட்டாங்க. இது சொன்னால் அரசுக்கு நற்பெயர் ஏற்படும் அப்படின்னு சொன்னா அதை வெளியில சொல்லுவாங்க. எல்லா அரசாங்கத்துல இருக்கிற அதிகாரிகளுக்கும் அது வந்து அவர்களுக்கு எழுதப்படாத விதி. அதனால திமுக அரசாங்கத்தை மட்டும் அவங்க ஜாலரா அடிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதிமுக அரசாங்கத்திலையும் ஒரு விஷயம் நடந்தா மாத்தி தான் பேசுவாங்க, சில விஷயத்தை அவங்களே கசிய விடுவாங்க. பல விஷயங்கள் அப்படி நடக்கும். ஆக காவல்துறை அங்க விசாரணைக்கு போயிருக்காங்க, மாவட்ட எஸ்பி போயிருக்காரு, காவல்துறை அதிகாரி போயிருக்காங்க, கரூர் காவல்துறை போயிருக்கு, மாவட்ட கலெக்டரே போயிருக்காரு. 2 தரப்பு. 3வது தரப்பு சிபிஐ அதிகாரிகள். சிபிஐ அதிகாரிகளே அவர்கள் தங்களுக்கு அங்க தேவையான விஷயங்களை அவங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க? ஒன்றிய அரசாங்கத்தை ரிப்போர்ட் பண்ணுவாங்க, பாஜக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பாஜக விஜய் மீதான ஒரு கடிவாளத்தை போடணும், விஜயை நம்ம பக்கமா இழுக்கணும்னா விஜயை பயமுறுத்தணும், த்ரெட்டன் பண்ணணும், ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயத்தை அவர் மீது திணிக்கணும் அப்படின்னா மெல்ல மெல்ல கசி விடுவாங்க. விஜய் மாட்ட போறாரு, விஜய் வந்து சிபிஐ பிடியில சிக்கிட்டாரு, விஜய் கைது பண்ண போறாங்க, விஜய் தூக்கி உள்ள உட்கார போறாங்க, விஜய் வந்து கொலகாரன்னு பட்டம் கொடுக்க போறாங்க, 41 பேரை கொன்னது விஜய் தான் என்பதை உறுதிப்படுத்த போது சார்ஜ் ஷீட்ல விஜய் பேர் வந்து இடம்பெற்று விட்ட உடனே அவரை விரைவில் கைது செய்து அவங்க வந்து தேர்தலை சந்திக்க விடாம தடுப்பாங்க, தாவேகாக்க தடை போடுவாங்க அப்படின்னு பல விஷயமா பல விதங்களை பேசுவதற்கு, இப்படி ஒரு செய்தியை பரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3 விதத்துல வெளியே வரலாம் இல்லையா? சிபிஐ மூலமா வெளியே வந்துச்சுன்னா பாஜக அது தரப்பான நபர்கள் கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொன்ன உடனே, அதனால்தான் வந்து நயினார் அவர்களும் அக்கா தமிழிசையும் என்ன சொல்றாங்க, விஜய் எங்கள் பக்கம் வந்தால் அவருக்கு பாதுகாப்பு. ஏன் இல்லைன்னா ஒரு பாதுகாப்பு கிடைக்காதா? கிடைக்காது அப்படின்றது அவங்களுடைய வாதம். ஏன் கிடைக்காதுன்னா தப்பு பண்ணிருக்காரு, குற்றத்துக்கு அவர்தான் காரணம், 41 பேர் மரணத்துக்கு அவர்தான் காரணம். தாமதமாக வந்ததுதான் மிக மிக முக்கியமான விஷயம். தாமதமா வந்ததுக்கான காரணத்தை வெளிப்படையா சொல்லவே இல்லை. அப்போ இது திட்டமிட்ட படுகொலை. இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. அதை கேட்டுதான் ருசியானது வாயடைச்சு போயிட்டாரு. ஆதவ் கிட்ட பதில் இல்ல. சிடி நிர்மல்குமார் அப்படியே மொழி பிதுங்கி நின்னார். என்ன கேட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ட்விஸ்டுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க கரூர்ல, 41 பேர் உங்களுடைய கூட்டத்துக்கு வந்தவங்க வேடிக்கை பார்த்தவங்க 41 பேர் செத்து போயிட்டாங்க. ஓகே, செத்த உடனே செத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் அங்கிருந்து விஜய் ஓடினார்? யார் போக சொன்னது? உடனே டக்குன்னு அவங்க சொல்ல, இல்ல சார் நாங்க அங்கதான் இருக்க பார்த்தோம், காவல்துறை எங்களை அனுப்பிடுச்சு, காவல்துறை இங்க போங்க போங்கன்னு விரட்டிட்டாங்க, அதனால எங்களுக்கு பதட்டத்துல என்ன செய்யறதுன்னு தெரியல, நாங்க கிளம்பி போயிட்டோம் அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு சொல்றாங்க. சரி, ஓகே, அந்த சப்பக்கட்டு நீங்க அவர்கள் வாதத்திலே நீங்க எடுத்துக்கிட்டா கூட சிபிஐ அதெல்லாம் எடுத்துக்காது. நீ மக்களை சந்திப்பதற்கு திராணி இல்லைன்னா நீ எதுக்கு வந்து நிக்கிற? பொது வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். நீ ஏன் வந்து நிக்கிற? ஒரு சம்பவம் நடந்தா அந்த இடத்துல நின்று இதுக்கு என்ன காரணம், ஏன் காரணம், வேட்டியை மடிச்சு கட்டி இறங்கணும். ஓ, நீ வேட்டி கட்ட மாட்டியா, பேண்ட் தான் போடுவியா, ஏதோ ஒண்ணு அங்க இறங்கி நின்று இருக்கணும். மக்களோட மக்களா களத்தில் நின்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு தான் விஜயனுடைய தார்மீக கடமை. ஆனா அதை செய்யாம தார்மீக கடமையை உதறி தள்ளிட்டு தப்பிச்சு ஓடி போன ஒரு கோழைய நம்ம எப்படி தலைவனா ஏத்துக்க முடியும்னு இங்க எல்லாரும் கேட்கறாங்க. அந்த கேள்வியை தான் ஏன் போனாருன்னு கேட்ட கேள்விக்கு இப்படி பதில் சொன்ன உடனே, சரி ஓகேங்க, நீங்க வந்து போயிட்டீங்க, தலைமறைவாக இருக்கீங்க, அதை கேட்கல சிபிஐ. இப்படி கேட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் அது கேட்கல. ஆனா நமக்கு தெரியும் 30 நாள் தலைமறைவா இருந்தாங்கன்ட்டு. 30 நாள் தலைமறைவா இருந்த பிறகு சிபிஐ வசம் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு ஒண்ணு, நீதி வெல்லும், நீதி வென்றது அப்படின்னு விஜய் தன்னுடைய பக்கத்துல எக்ஸ்தல பக்கத்துல போட்டுட்டு பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடினாங்க. கொண்டாடினது யார் தெரியுமா? இதையே சாட்சாத் இந்த தற்குறி மங்குனி கும்பல் தான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுச்சு. ஏண்டா பட்டாசு வெடிச்சு கொண்டாடணும்னு இப்போ அதுங்க மொழி பிதுங்கி நிக்குது.
அப்படியே மண்டே பிச்சுக்கலாமோன்னு இருக்கு. என்னன்னா இப்பதான் கிடுக்குப்பிடி போடுது சிபிஐ. நீதியா வெல்லும், வெல்லும் வெல்லும் வாடி வா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சினிமால, அந்த மாதிரி இப்போ வந்து நீதியான விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சிருக்கு சிபிஐ. உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, பதில் இல்லை இவங்க கிட்ட. சரி ஓகே, என்னங்க பெருசா அப்படி கேட்டாங்க, இன்னும் பூரகமா போட்டு போயிருக்கீங்க, என்ன ஒண்ணும் இல்ல, நீங்க சம்பவம் நடந்துச்சு, நீங்க போயிட்டீங்க, 30 நாள் அப்புறம் சிபிஐ கையில் எடுத்துருச்சு, ஓகே ரைட். இதன் பிற்பாடு நீங்க அவர்களை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை, சொந்தக்காரங்க, உறவினர், இறந்து போனவங்களுடைய கணவனோ மனைவியோ யாரோ சம்திங், அவங்க கிட்ட வீடியோ கால்ல விஜய் பேசியது உண்மையா? ஆமாங்க பேசினாருங்க. ஏன்னா பேசினாரு சொன்னாங்க, வீடியோ எல்லாம் வந்துச்சு இல்ல, பேசினாரு, வீடியோ வரல, ஆனா சில பேர் போட்டோ எல்லாம் சொன்னாங்க, ஆமாங்க எங்கிட்ட வீடியோ கால் எல்லாம் பேசினாருனாங்கல்ல. அந்த வீடியோ பேசியது உண்மையான முதல்ல ஒரு பாலை போட்டு கேள்வி வாங்கி வச்சுட்டாங்க. உடனே ஆமா ஆமா ஏதாவது என்னன்னா ஆறுதல் படுத்திட்டாருன்னு சொன்ன உடனே விஜய் மீது சாஃப்ட் கார்னர் வரும்னு நினைச்சு இந்த மங்குனி தற்கூரி கும்பல், புஷி ஆனந்த் ஆதவ் மாதிரியான, சிடி நிர்மல்குமார் மாதிரியான தற்கூரிகள் ஆமாங்க வீடியோ கால்ல பேசினாருன்னு சொல்லி தானே போய் மாட்டிருக்கு. அதன் அடுத்த கேள்விதான் சிபிஐ என்ன கேட்டிருக்குன்னா, சிபிஐ வழக்கு விசாரணையில் இருக்கும்போது சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்து விட்ட பிறகு சம்பந்தப்பட்ட அந்த நபர்களிடம், பாதிக்கப்பட்டவர்கிட்ட நீ, அதாவது என்ன, குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பு, ஏன்னா விஜய் தரப்பையும் குற்றம் சாட்டி இருக்காங்க. நீ என்னதான் தமிழ்நாடு அரசு சொல்லுங்க, காவல்துறை சொல்லுங்க, என்ன சொன்னாலும் பிரதானமான குற்றச்சாட்டு விஜய் மேலதான். அப்ப குற்றம் சாட்டப்பட்டவர் பாதிக்கப்பட்ட தரப்புல வீடியோ காலில் பேசுவது சாட்சியத்தை கலைக்கிற விதத்தில் வருமா வராதான்னு கேட்டிருக்காங்க. நான் திருப்பி சொல்றேன், குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்டவர் இவர் தான், பிரதானமான நபர் விஜய் என்கிற ஒரு மனிதரை பார்க்க வந்துதான் 41 பேர் செத்து போயிட்டாங்க. அவர் மீதுதான் குற்றச்சாட்டு முழுமையாக திணிக்கப்படுது, அவர் மீதுதான் முழுமையாக குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர் பாதிக்கப்பட்டவர்கிட்ட, இப்ப சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கும்போது, ஒரு விசாரணை போயிட்டு இருக்கும்போது, காவல்துறை விசாரணையில் இருக்கும்போது சம்பந்தப்பட்டவர்கள்கிட்ட போய் காம்ப்ரமைஸ் பேசுற மாதிரி நீங்க போய் வீடியோ கால்ல அவர்களுக்கு ஆறுதல் சொல்றேன்னு என்ன பேசுனீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அப்படி பேசுவது சாட்சியத்தை கலைக்கிறதில் அந்த அந்த மாதிரியான சூழலை உருவாக்குமா உருவாக்காதான்னு கேட்டிருக்காங்க. சாட்சியத்தை கலைக்கிற வேலை தான்டா பண்ணீங்க நீங்க அப்படின்னு நம்ம கழுவுக்கையில சொல்லுவோம்ல, இத டீசென்டா சிபிஐ கேட்ட உடனே யாருக்கிட்டையும் பதில், அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஐயோ இப்படி எல்லாம் சிபிஐ கேட்குமாடா, என்னடா இது, நம்ம வந்து இப்படி செஞ்சா நம்ம மேல சிம்பத்தி ஏற்படுத்தும் சொல்லி நம்ம தானே ஓடிப்போம். அருண்ராஜ் தான் அந்த வேலையை பார்த்திருக்காரு, அவர் தான் ஐஆர்எஸ் அதிகாரி வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு இங்க வந்தவர், பதவி வெறி பிடிச்சவர் நம்ம சொல்றோம்ல, பதவியா ஜெயலலிதா கிட்ட போய் பதவி கேட்டவர், அம்மா நான் என்ன எம்பி சீட் கொடுக்க மாட்டேன், அந்தமா வந்து நீ எல்லாம் லைக் பண்ண மாட்டேன், எந்த வேலைக்கு வந்து அந்த வேலையை மட்டும் ஓடி போடான்னு சொல்லிடுச்சு. இப்போ இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு, மங்குனியோட சேர்ந்தாதானே மங்குனிக்கு வந்து சீட் கிடைக்கும், இங்க வந்து உட்கார இவரு தான் அந்த வேலையை பார்த்து விட்டவர். அங்க போய் ஒரு ஒரு வீடு வீடா போய், அதுவும் பாருங்க பட்டியலின வீட்டுக்கெல்லாம் போல, பட்டியலின மக்கள் யாரும் வீடியோ கால்ல பேசலையா, அவர்கள் ஓட்டுலாம் வேணாம் பாருங்க விஜய்க்கு, அவர்களே ஒரு தீண்டத்தகாத, இதுதான் சமூக நீதி பேசுது, எது விஜய் தான் சமூக நீதி பேசுறாரு. ஆனா பட்டியலின மக்கள் வீட்டுல போய் வீடியோ கால்ல கூட பேசுறாரு, வீடியோ காலில் பேசுவது கூட அவர் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு மோசமான ஜாதி வரி பிடிச்ச நபர் இருக்கு பாருங்க. அது ஜாதி வரியில தாங்க கொள்கை தலைவர்கள் எல்லாம் போட்டிருக்காரு. நான் ஏற்கனவே நிறைய அதெல்லாம் சொல்லிட்டாங்க, திருப்பி அதுக்குள்ள போல நான். இப்ப இந்த கேள்வி சிபிஐ கேட்டவன பதில் இவங்க கிட்ட இல்ல, ஆடி போய் அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டாங்க, இதற்கு பதிலே இல்ல. இந்த கேள்விக்கு பதில் அவங்க கேட்ட கேள்வி கரெக்ட் அல்லது தாவக தரப்பு சொன்னது ரைட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நிச்சயமா சிபிஐ கேட்ட கேள்விக்கு பதில் நிச்சயமா இவங்க சொல்லணும். சாட்சியத்தை கலைக்கிற வேலை தானே செஞ்சிருக்காரு. இதோட சேர்ந்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்களே, வழக்கு விசாரணை இருக்கும்போது நிவாரண தொகையை நீங்க அறிவித்ததோடு நிற்காம, அறிவித்ததே ஃபர்ஸ்ட் தப்பு, நிவாரண தொகையை அறிவித்ததே ஃபர்ஸ்ட் தப்பு. தமிழக அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்துட்ட பிறகு 20 லட்சம் ரூபாய் நீங்க அதை விட உயர்த்தி அறிவிப்பதற்கு நோக்கம் என்ன? அவர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டீங்களா, விலைக்கு வாங்குவதற்கான நடவடிக்கையா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள், மிக மிக மோசமான கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் அந்த தாவேக தரப்புல இருந்து பதில் இல்லை. இப்போ 3வது நாளாக இந்த கேள்வி பதில், இந்த விஷயங்கள் விசாரணைகள் ஒட்டுமொத்தமாக 3 நாளும் சேர்ந்து கிட்டத்தட்ட 20 இருந்து 22 மணி நேர விசாரணை நடந்திருக்கும் என்று அங்க சொல்லப்படுது. இந்த 22 மணி நேர விசாரணையில அதிகப்படியாக ஒரு 3 இருந்து 4 மணி நேர விசாரணை தான் அவர்கள் விசாரிச்சிருப்பாங்க. கேள்வி கேட்டு பதில் சொல்ல, கேள்வி கேட்டு பதில் சொல்ற. பாக்கி எல்லா நேரங்களிலும் அவர்களை சும்மாவே உளவியல் ரீதியாக உட்கார வச்சு உண்மையை வர வைப்பதற்காக அவங்களை பயங்கரமா மன உளைச்சல் ஆக்கியிருக்கு சிபிஐ அப்படின்றது அங்கிருந்து கிடைக்கிற தகவல். என்ன காரணம்னா, இவங்க சொல்றது எல்லாமே அக்யூஸ்ட் ஆக்குறது அரசாங்கத்தை, அதுவும் குறிப்பாக காவல்துறையை. ஆனா காவல்துறை எல்லாத்தையும் டேட்டாவா எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காங்க. சார் நாங்க இத்தனை மணிக்கு பர்மிஷன் தரோம்னு சொன்னோம், இத்தனை மணிக்கு அவங்க கேட்ட பர்மிஷனுக்கு முன்னாடியே ஆட்களை திரட்டிட்டாங்க,
நாங்க கூட்டம் அதிகமா இருக்கும்போது நிறுத்த சொன்னோம். எல்லாத்துக்கும் ஆம்புலன்ஸ்க்கு நாங்க காசு கொடுத்ததுக்கான ரெக்கார்டு இருக்கு. ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது இவங்க தான் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி வச்ச விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்கு. இதை விட கொடூரம் என்னன்னா, அதுதான் மங்குனின்னு நம்ம விஜயை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்னன்னா, அந்த சம்பவத்துல ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வருது, விஜய் பேசிட்டு இருக்காரு. ஆம்புலன்ஸ் உள்ள வரும்போது அவர் என்ன நினைச்சாருன்னா, திமுக வழக்கம் போல எல்லா கூட்டத்திலையும் ஆம்புலன்ஸ் விடுற மாதிரி அப்படித்தானே ஒரு கான்ஸ்பிரசி தியரி உருவாக்கிட்டு இருக்காங்க. எல்லா கூட்டத்திலையும் ஆம்புலன்ஸ் வந்து திமுக அரசாங்கம் உள்ள விட்டுன்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதே மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டு கிண்டல் அடிக்கிற நிதமா, என்னப்பா கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் வருது, அது என்னப்பா நம்ம கொடி கட்டி இருக்கு அந்த ஆம்புலன்ஸ்ல அப்படின்னு அவர் நக்கலாக பேசிய பேச்சும் ரெக்கார்ட் ஆயிருக்கு அதே மைக்கில். ஆக மொத்தம் அங்க நடந்த சம்பவம் விஜய்க்கு முழுமையாக தெரிவிக்கப்படல. யாரும் அவருக்கு என்ன நடக்குதுன்றத சொல்லலைன்னா நீ என்ன தலைவன், நீ மங்குனி தற்குறி தலைவன் தான். உனக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு நீ கட்சி எப்படி நடத்துவ? இந்த கேள்விகள் வரும்ல. இதை நம்ம கேட்போம், சிபிஐ கேட்கல, நம்ம கேட்போம். அதனாலதான் தலைமை பண்பு உனக்கு இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லிச்சு. விஜயை பார்த்து தலைமை பண்புக்கு அழகானவர் இல்லை, உனக்கு தலைமை பண்பே கிடையாதுன்னு சொல்லிச்சு. எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் பாருங்களேன். இப்போ புதிய ஆண்டு பிறக்க போகுது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, புதிய ஆண்டுல நிச்சயமாக வந்து தாவேகா புத்துணர்வோடு வேலை செய்யும், சிபிஐ வந்து வழக்கை வந்து மிக நேர்த்தியாக கையாண்டு நம்ம கொடுக்குற நமக்கு சொல்லப்பட்ட கான்ஸ்பிரசி தியரியில நமக்கு சாதகமாக அந்த தீர்ப்பை கொடுத்துரும், அதுதான் நடக்கும்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க. அப்படியே உல்டாவா மாறி போய் சிபிஐ அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வறுத்தெடுத்து நெருக்கி குரல் வலையை பிடிச்சி சொல்லு, மரியாதையா சொல்லு, வா கேட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி இங்க கூப்பிட்டுட்டே இருக்கு. இந்த தை மாசம் விஜய்க்கு அழைப்பு கண்டிப்பாக வழங்கப்படும், சம்மன் வழங்கப்படும். சென்னையில் விசாரிக்கிறார்களா அல்லது டெல்லிக்கு அழைக்கிறார்களா என்பதுதான் எனக்கு தெரிஞ்சு டெல்லிக்கு தான் கூடுவாங்க. இவர் டெல்லிக்கு தான் போவாரு. போயிட்டு கையோடு கையா டெல்லி போன உடனே அமித்ஷாவை பார்த்துருவாரு, பிரதமரை பார்த்துருவாரு. பார்த்த உடனே கூட்டணிக்கு முடிவு பண்ணிட்டு அல்லது அவர்கள் சொல்லுகிற அஜெண்டா படி செயல்படுகிறேன்னு கையெழுத்து போட்டு வருவார். இதுதான் நடக்கும். இதான் நடக்க போகுது. புத்தாண்டில் தை மாசத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு நம்ம எல்லாருக்கும் உண்டு. தாவேகாவுக்கும் விஜய்க்கும் பாவம் திறந்த வழி அடைக்கிற வேலை புத்தாண்டுல நடக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் நினைச்சார் அரசியல் வழி திறந்து நம்ம வந்து அப்படியே நேரா போய் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்துலான்னு பார்த்தாரு. வாடி மாப்பிள்ள வா வா உனக்கு ரோடு போட்டு வச்சிருக்கோம் நாங்கன்னு சொல்லி அந்த பாதையை அப்படியே நேக்கா திருப்பி விடுறது. ஒரு படத்துல வடிவேலு ஒரு படம், அவர் வந்து போலீஸ்காரா இருப்பாரு, டிஃபரெண்டா கலவரத்தை அடக்க போறேன்னு சொல்லிட்டு போவார். போன உடனே அங்க போய் அங்க வந்து எல்லாரும் யாராங்களா ரவுடி ஆகி போயின உடனே நீ யாரானா நான் பெரிய ரவுடின்னு சொல்லி ரவுடிகளை ரவுடி கெட்டப்பல போய் அட்டாக் பண்ண போவாரு. அங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடும். உடனே காவல்துறைக்கு தகவல் போயிடும். உடனே போலீஸ் அங்க வந்துடும். போலீஸ் உடைய போலீஸ் அங்க வந்து எல்லா ரவுடியும் போட்டு புழங்க உடனே அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு, ஏப்பா என்னப்பா நம்ம இவர் வந்து ஏகாம்பரம் எங்க ஒரு வித்தியாசமான கெட்டப்ல ரவுடி அடக்க வந்தாரு, எங்க காணோம் அவரு அப்படின்னு உடனே இங்க இருக்குன்னு அடி வாங்கின குரல் ஒண்ணு கேட்கும். அது ஜீப்புக்குள்ள இருந்து கேட்கும். என்னன்னா அவங்க வந்து அழகா திம்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிச்சு உள்ளத்துக்கு போட்டாங்க. போட்ட உடனே ஏன் நீ தான் பிசின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு உடனே சொன்னனே பிசின்னு சொன்னனே நானு அடிக்கும் போது எங்களை எங்க கேட்ட போலீஸ்கார் கேட்பாங்க, நீ பிசின்னு சொல்லி தான் விட்டு பண்ணி அடிக்க மாட்டேன்னா நான் சொன்னனே எங்க கேட்டீங்க, அவங்க நேத்தா மாத்தி விட்டாங்க, எம்பிசின்னு சொல்லி மாட்டி விட்டாங்களே, ஜாதி கவர்த்தியா தூண்டுறன்னு நொங்குனிய நீ அப்படின்னு சொல்லிட்டு அது நகைச்சுவையாக அங்க வந்து வரும். அதே மாதிரி நீ வாடி மாப்பிள்ள டெல்லிக்குன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ரூட்டை நேக்கா வந்து சிபிஐ பிடியில திருப்பி விட்டுட்டு விஜய சிக்க வைக்கிற வேலையை ரொம்ப தெளிவாக சிபிஐ செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இப்படி அநியாயமா போய் மாட்டிக்கிட்டீங்களே விஜய். இதான் சொல்றேன், கூட வந்து நல்லவர்களையும் புத்திசாலிகளையும் அறிவாளிகளையும் வச்சுக்கிட்டா நல்லது நடக்கும். இல்லைன்னா தானும் தான் தற்குறி, தனக்கு தான் அறிவு இல்லை மங்குனி, கூட சேர்த்தாட்களையாவது நல்ல ஆட்களை வச்சுக்கணுமே. ஆதரவு உன்னை போட்டு கொடுத்து வேடிக்கை பார்க்கிறாரு. புசி ஆனந்த் அவருக்கு வேற எதுவும் தெரியாது, அவர் கிடைத்தத பணத்தை சுருட்டுறதுலேயே தெளிவா இருக்காரு. சிடி நிர்மல்குமாருக்கு RSS ஓட சித்தாந்தம், விஜயை வச்சுக்கிட்டு சிறுபான்மையிட்ட நல்ல பேர் எடுத்து ஒரு வேலை பார்க்கலாம், அங்க ஓட்ட கலைக்கலான்னு அவரு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி வேற எந்த பெரிய புது அஜெண்டாவும் இல்லை. ஆனா இந்த குழப்படிக்கு இடையில எங்க அண்ணன் செங்கோட்டையன் ஹாப்பியா இருக்காரு. அவர் கட்சிக்குள்ள சேர்ந்திருக்காருல்ல, அவர் பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இந்த கும்பல் பூரா சிபிஐ பஞ்சாயத்து லொட்டு லொஸ்கு கேஸ்ன்னு அழிஞ்சிட்டு இருக்கட்டும், நாம அப்படியே சைலண்டா அப்படியே ஒரு அமாவாசை கேரக்டர் மாதிரியே நம்ம அப்படியே உள்ள வந்துட்டோம். அப்படியே மெல்ல மெல்ல வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பு வைக்கிற மாதிரி நாம அப்படியே வளர்ந்து கட்சியே கைப்பற்றிடலாம். புசி ஆனந்த் எப்படியும் கேஸ்ல மாட்டினாருன்னா ஓடிடுவாரு.
அப்புறம் ஆதரவையும் வந்து துரத்தி விட்டுடலாம், நம்ம உட்காந்துடலாம்னு எங்க அண்ணன் செங்கோட்டையன் நினைக்கிறாரோன்னு ஒரு சந்தேகம் வருது நமக்கு. நம்ம நினைக்கிறாங்க, அப்படி ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அவர் திடீர்னு பத்திரிகையாளர்லாம் அடிக்கடி சந்திக்கிறாரு, தாவேகா கொள்கைன்றாரு, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. பூரா அது மாட்டி சிக்கி சின்னாவனம் ஆயிட்டு இருக்கு சிபிஐ முன்னாடி. இது இடையில கட்சியை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. முதல் கட்சி இருக்குதானு பாருங்கப்பா, முதல்ல கட்சி நிக்குமான்னு பாருங்க. சிபிஐ என்ன செய்ய போகுதுன்னே தெரியல. இந்த கட்சியை பேன் பண்ண என்ன பண்ணுவீங்க நீங்க? இந்த கும்பல் வெளியே போனாலும் இந்த மாதிரி இறப்பு நடக்குது, பிரச்சனை நடக்குது. கும்பல் வந்து தறிக்கட்ட குடும்பமா இருக்கு, தறிக்கட்ட கூட்டமா இருக்கு, தரங்கட்ட கூட்டமா இருக்கு. இரண்டாவது, சொல்வதை கேட்பதில்லை, காவல்துறை சொல்றதையும் கேட்கறது இல்ல, தாம்பேச்ச தானே கேட்கறது இல்ல, எல்லாம் பூரா மங்குனி கூட்டமா இருக்குன்னு சொல்லி இவர்களுக்கு தடை போட்டால் என்ன நடக்கும்னு தெரியாம எங்க அண்ணன் செங்கோட்டையன் ஒரு பக்கம் டிராவல் பண்றதை பார்த்தாதான் இந்த சந்தேகம் வருது. ஓகே, எனிவே மிகச்சிறப்பாக 3 நாட்களை முடித்திருக்கிறார்கள். என்ன நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்து வருகிற நாட்களை பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை நம்முடைய பார்வையாளருக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மகிழ்ச்சியும் நன்றியும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.